இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாட்னியா, இன்னைக்கு நீ செத்தடா. ஹலோ மாமா, சொல்லுங்க மாமா. என்னல இன்னும் மணி கிளம்பல? இந்தா கார்ல ஏறிட்டோம் மாமா. ஒச்சு சரி சரி. உங்க அப்பா தான் இன்னும் கார்லயே ஏறல. என்னது, அப்பா வரலையா? இல்ல அவர் தான் வண்டி ஓட்ட போறாரு. இந்தா கார் எடுத்துட்டு இப்போ உடனே கிளம்ப போறோம். சரி சரி, சீக்கிரம் கிளம்பி வாங்க. நான் கோவில்ல தான் இருக்கேன். கொஞ்சம் வரசா வாங்க. வந்துடுறோம் மாமா. என்னம்மா, என்ன இங்க பாரு. ரெடியா? என்ன புறப்படலாமா? வா. நாங்கெல்லாம் ரெடியா தாங்க இருக்கோம். நீங்க கார் எடுத்தா உடனே கிளம்ப வேண்டியது. நீங்க சொல்றபடியே செய்யுது. இல்லை, ஹலோ இல்லை, நான் பேச கேக்கா? நேர்ல சொன்னாதானே அவனோட ரியாக்ஷனை பார்க்க முடியும். நாம நேர்லயே போய் பேசிக்கலாம். ஹலோ இல்லை டாக்டரே, இல்லை லைன்ல இருக்கியா? இருக்கேன். டேய், ஒண்ணும் இல்ல, நான் நேர்ல வந்து உன்கிட்ட பேசுறேன். இல்லை என்னல போன போட்டு குழப்புத? இல்லை லைன்ல இருக்கியா இல்லையா? சரி சரி, சீக்கிரம் கிளம்பியாது வாழ, எல்லாம் காத்து கிடக்காவலா? ஹலோ பரணி. என்ன இன்ஸ்பெக்டர், சவுந்தரபாண்டி வந்துட்டார்ல, அரெஸ்ட் பண்ணலாம்ல? எஸ் சார். சார், ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க சண்முகம். இன்னைக்கு தைப்பூசம், இப்போதான் சவுந்தரபாண்டி வந்திருக்காவ. கூட்டமும் இன்னும் வந்து சேரல. சவுந்தரபாண்டி சாமி கும்பிட்டு வரதுக்குள்ள கூட்டம்லாம் வந்து சேர்ந்துருவாவ. ஊர் மக்கள் முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணாதான் ஊர் மக்களுக்கும் போலீஸ் மேல ஒரு மரியாதையும் இருக்கும். அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு பயம் இருக்கு. சரிங்க, அப்படியே பண்ணிடலாம். இன்ஸ்பெக்டர் சார், சாமி கும்பிட்டதும் அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணிடுங்க. சரிங்க. துரோகி பயல, எந்த மூஞ்சி வச்சுட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறியே? இரு திருவிழா முடியட்டும், நான் நினைச்சது முடியட்டும். போறவு இருக்குல்ல உனக்கு. ஐயா, என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கட்டும். ஆனா நான் போன்ல என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு ஆணியம் கொடுங்காட்டா. நீ ஒரு வார்த்தை கூட நீ சொல்றதுதான் நான் நம்ப மாட்டேன். ஐயா, நான் சொல்றத கேளுங்க. என்ன சொல்றேன்னு ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போறியா? துரோகி பயலே, எல்லாம் எனக்கு தெரியல. சொல்றது ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஒரு வேலை சொன்னேன், அத கூட உன்னால முடியாதுல்ல? அம்மா, அது வந்து ஒரு வார்த்தை பேசின கொன்றுவேன். இந்த பக்கம் கூட நீ வரக்கூடாது. ஒரு சுக்களவுக்கு பிரச்சனை இல்லைல்ல. ஆனா ஒரு விஷயம், அந்த ஆளுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஆளுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் அந்த ஆள் ஏதாவது கோக்குமாக்கு பண்ணி இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இலை, இப்போ வரைக்கும் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். கேஷுவலா தான் சுத்திட்டு இருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம பிளான் பண்ண மாதிரி அவரை பக்காவா அரெஸ்ட் பண்ணிடலாம். வந்துட்டியா? உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? அதெல்லாம் விடு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், என் கூட ஒரு நிமிஷம் வாங்க ப்ளீஸ். உங்க ஏதாவது ஆயிரு வந்ததுல இருந்தே தேட்டு இருக்காரு. நீ வந்தாதான் முதல் மரியாதை உனக்கு தான் பண்ணணும் இருக்காரு. உன்னைய வச்சுதான் அர்ச்சனையே ஆரம்பிக்கணுமா? வா வா வா. டேய், அது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சொல்றேன்ல, ஒரு நிமிஷம் என் கூட வா. இலை, அது நல்ல முக்கியமான விஷயம். உங்க அண்ணங்காரன் தானே நானு, என்கிட்ட சொல்ல மாட்டியா? அதெல்லாம் முடியாது. புருஷன் தான் முதல்ல, அண்ணன் தம்பிலாம் அப்புறம். பேசுத பெரிய மாமா சின்னதுக்கு வந்துட்டாரு. நீங்க வாங்க, நாம அங்க போய் க்ளோஸா ஃபாலோ பண்ணணும். இலை, நீங்க நின்னு அது என்னன்னு பாரு, நான் போய் எங்க அப்பனை ஃபாலோ பண்றேன். என்னல மாமா, சீக்கிரம் சொல்லு, என்னன்னு கேட்கலாம். காப்பாத்துங்க.
இவனை யாரு புதுசா இருக்கானுங்க? இன்ஸ்பெக்டர் சார்வாள், சொல்லுங்க சவுந்தரபாண்டி. இப்ப நீ எதுக்காக அரெஸ்ட் பண்ணிதீங்க? அத தெரிஞ்சுக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல? ஹலோ, ஒன்னா ரெண்டா? மொத்த கேஸையும் விளக்குறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆகும். அவ்வளோ குற்றம் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் சொல்லி முடிக்கணும்னா இன்னும் 2 நாள் ஆகும். இப்போதைக்கு போலீஸோட போங்க. ஜெயில வந்து இன்ஸ்பெக்டர் எல்லா காரணத்தையும் விலக்கி சொல்லுவாரு. கிளம்புங்க. வா. இல்ல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். இல்ல, இது அநியாயம். இது எனக்கு உடனே ஏன் வக்கீல் வரணும்ல? வரட்டும் வக்கீல், நான் உடனே எனக்கு ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல? வருவார் என் வக்கீல் வரணும். நான் விட மாட்டேன். இதை இல்ல, நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். எங்க மாமா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் என்னைய வர வச்சாரு. எங்க அம்மாவை கொன்ன உங்க அண்ணனை பழி வாங்க தான் நான் இங்க வந்தேன். அதைத்தான் நான் செஞ்சேன். எங்க அப்பன் சொன்னா உனக்கு எங்கள போச்சு அறிவு? நடந்தது என்னன்னே தெரியாம நீ பாட்டுக்கு பழி வாங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. வேணாம் பாண்டி, உன் பொய்ய நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. எங்க அம்மாவை கொன்னது சண்மு வந்தேன். கிழிச்ச உங்க அம்மைய கொன்னது எங்க அப்ப, உன்னுடைய மாமன். முதல்ல அதை தெரிஞ்சுக்க. யாரையும் போட்டாடி சுட்டுட்டானுங்க டாக்டர். அது முதல்ல சுட்டுட்டானுங்க. எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர். ஓ மை காட், முதுகலையா? ஐயோ, என்ன இவ்ளோ பெரிய காயமா இருக்கு? டாக்டர், என் பொண்டாட்டி எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க டாக்டர். மூச்சு பேச்சு இல்லாம கிடக்க டாக்டர். தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். சீக்கிரம் உள்ள கூட்டி போங்க. பண்ணுங்க. என் மருமகளை காப்பாத்திருக்க எப்படியாது? புனே முருகா. ஏப்பா முருகா, எதுக்கு இம்பிட்டு சோதனை? எதுக்கு இம்பிட்டு வேதனை கொடுக்க எங்களுக்கு? ஏன் எல்லாத்தையும் முடிச்சு நிம்மதியா வாழணும்னு ஆசையோட இருந்தா உனக்கு பொறுக்காத? இப்ப எதுக்கு மரணிய பழி வாங்குத? அவ என்ன தப்பு பண்ணா? எதுக்காக அவளை கூட்டிட்டு போன நினைக்க? எதுக்குடா எங்க அம்மாவை கொன்ன? அவ உன் கூட பிறந்தவ தானே, ஏன் கொன்ன? ஆறுல உங்க அம்மைய கொன்னா? ஆறு கொன்னா? நான் கொன்னேன்னு ஆறு சொன்னது? நான் கொன்னேன்னு ஆறு சொன்னது? சனியன் தான் சொன்னா. நீ எங்க அம்மாவை கொன்னது, அவளை அனாதை பொணமா போட்டது எல்லாத்தையும் அவன் என்கிட்ட சொல்லிட்டான்.